தென்னை மரத்துலலாம் வேரில் பஞ்சகாவியம் இல்லை வேறு கெமிக்கல் மருந்துகள் எல்லாம் கட்டுறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேரை பறித்து கட்டுறதா சொல்கிறாங்க. அப்படி வேரில் வந்து மருந்து கட்டுறதுனால இலைகள் நல்ல பச்சையாகவும் அதில் வர்ற காய்களும் இளநீரும் தேங்காயும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கிறதாகவும் நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதனால் நாங்களும் வந்து இது நம்ம பழமரத்தில் இதை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். இதை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது? நான் எங்களோட உணவு காட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி பல முன்னோடி விவசாயிகளோட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் சில உணவு காடுகளையும் மரம் வச்சுருக்கிற தோட்டங்களையும் தோப்புகளையும் போய் பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் எங்களோட தோப்பை உருவாக்கினோம். அந்த வகையில் இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த டவுட் இருக்குது. யாராவது விவசாயிகள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட அத்தி மரத்திலோட வேர் தான் அது. இப்போ அத்தி மரத்தில் பழங்கள் காய்கள் வந்திருக்கு. இந்த மரம் ஏற்கனவே வந்து நல்லா காய் காய்ச்சிருந்தது, நிறையா இருந்தது. இப்போது போன தடவை இருந்ததை விட ஒரு 10% காய் மட்டும்தான் இருக்குது. இதில் கம்மியான காய்கள் தான் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம எங்கள் தோட்டத்தில் வந்து பெருசாக பராமரிப்பு பணிகள், அதாவது எரு போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலை. இது வரைக்கும் 3 தடவை தான் எரு வச்சுருக்கோம். அதே சமயத்தில் அந்த எரு எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மழை பெய்யலை. எங்களுக்கு தண்ணி வந்து ட்ரிப்பில் விடுறதுனால மரத்தை சுற்றி வந்து பாயாது. அதனால் இந்த வேரில் கட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எங்களோட மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தோப்பில் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். இப்போ தான் பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயாவது கொஞ்சம் பராமரிப்பு நல்லா பண்ணணுங்கிறது எனக்கு. அதனால் இந்த யோசனையை உங்கள்கிட்டையும் கேட்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். அதே மாதிரி உங்களோட அனுபவம் யாருக்காவது இருந்ததுன்னா அதையும் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கிளியராக இந்த வேலையை செய்கிறதுக்கு செய்வேன். அதனால தான் இந்த ஒப்பீனியன் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நன்றி.